ஒரு 100 கோடி ரூபா பிசினஸ் பண்ணிக்கிட்டு மாசம் ஆன ஒரு 5 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்றது எனக்கு புரியுது. எதனால நான் குடிக்கிறேன், முதல்ல குடிக்கிறதுக்கு என்ன ரீசன், அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் எழுதி ஒட்டுறேன், என்னோட மிஷினுக்கு முன்னாடியே எழுதி ஒட்டுறேன். அப்பா இடையில இறந்துட்டாரு. அப்பெல்லாம் நான் ரொம்ப போதைக்கு அடிமையாயிட்டேன். எங்க அப்பா இறந்த அன்னைக்கு கூட ஒரு 20-22 வயசு இருக்கும்போது சும்மா ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த குடிப்பழக்கம் போக போக வாழ்க்கையில ஒரு 20-22 வருஷம் கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்டோட பர்த்டே, ஏதாவது ஒரு விசேஷ நாள், இல்லைன்னா ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரும்போது ஃப்ரெண்டுங்களை மீட் பண்ணும்போது அப்படின்னு குடிச்சிட்டு இருந்த இந்த பழக்கம் போக போக சாயந்தரம் ஆனா ஒரு கட்டிங் இல்லாம இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. இப்படியே போயிட்டு இருந்த இந்த பழக்கம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் டெய்லி சாயந்தரம் ஆனா சரக்கு இல்லாம இருக்கவே முடியாதுன்ற லெவலுக்கு வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருது. தொழில் பழகியாச்சு, கடை வச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சுச்சு, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா சாயந்தரம் ஆனா ஒரு கட்டிங் அடிக்கணும். ஆனா அப்பெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த பழக்கம் அந்த அளவுக்கு ஓவரா எல்லாம் கிடையாது. அடிப்போம், வேணும்னா அடிப்போம், இல்லைன்னா சும்மா இருந்திருப்போம். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சுச்சு, சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கையில கொஞ்சம் காசு நல்லா வரும்போது தான் தெரியுமே உங்களுக்கு, நிறைய பேர் நம்ம சுத்தியே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். நான் பிஸ்னஸ்னா நான் என்ன இப்போ டைமண்ட் பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணல. நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். இன்னும் சொல்லணும்னா எங்க அப்பா அம்மா எஸ்டேட்ல கூலி தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. படிக்க வச்சாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா படிப்பு ஏறல. நமக்கு சூத்து குழம்பு எடுத்துக்கிட்டு படிக்காம, அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்காம படிப்பையும் 10ஆம் கிளாஸோட நிறுத்தியாச்சு. அப்புறம் அப்பா அம்மா இப்படியே போனா இவங்க நாசமா போயிடுவாங்களே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடணும், ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் டெய்லர் வேலை பழகிக்கலாம் அப்படின்னு டெய்லர் வேலையும் பழகியாச்சு. பழகி நல்ல டெய்லர் வேலை பழகும்போது அப்பெல்லாம் இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு வயசு, ஒரு 22 வயசுக்கு அப்புறம் தான் இந்த குடிப்பழக்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் தொழில் பழகுனதுக்கு அப்புறம் தான் கல்யாணமும் பண்ணியாச்சு. காதலிச்ச பொண்ணவே நான் தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி, ரொம்ப என் மேல உயிரே வச்சிருந்தா அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணியும் ஆச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் எஸ்டேட்ல இருந்து சொந்த ஊருக்கு வந்தாச்சு. சொந்த ஊர்ல சொந்தமா கடை வச்சாச்சு. சொந்தமா கடை வச்சதுமே உடனே அப்போ எனக்கு ஒரு 24, 25 வயசு தான். சொந்தமா கடை வச்சு, டெய்லர் கடை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கையில காசு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ நிறைய காசு கிடைக்கும் போது தான் தெரியுமே, நிறைய பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்மளை ஒரு மாதிரியா புகழ்வாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் மச்சான் நீ தாண்டா கெத்து, இந்த வயசுல நீ கடை வச்சுட்ட, இந்த வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, நீ தாண்டா கெத்து, நம்ம எல்லாம் பாரு இப்போ சும்மா வேஸ்டா இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை அப்படி சொல்லி நம்மளை ஏத்தி விடுவாங்க. நம்ம கடையில வேலை செஞ்சுருப்போம், கடைக்கு இந்த மாதிரி ஒரு 4 பேர் வருவாங்க, இப்படி உசுப்பேத்தி விடுவாங்க. அந்த வயசுல அதுக்கு நமக்கு ஒரு அனுபவம் இல்லாத வயசு. அவங்க அப்படி ஏத்தி விடும்போது அப்படியே நமக்கு என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி நினைப்பு வரும். அது அவங்க புகழ்றதுக்கு நமக்கு ஒரு தனி போதையா இருக்கும். நம்ம தான் கெத்து போல, நம்ம தாண்டா கெத்து, இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு போதையிலே இருப்போம். அந்த ஒரு தெனாவட்டு நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கடை நல்லா, தொழில் நல்லா தெரியும். அதனால நிறைய பேர் கடைக்கு வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க. கையில காசு நிறைய புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளை புகழ்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க கூட போய் அவங்களையும் கூட கூட்டு போய் கடைக்கு கூட்டு போய் சரக்கு அடிக்கிறது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட காசு இருக்கும்போது அப்படியே வருவாங்க, புகழ்வாங்க. டெய்லி சரக்கு அடிப்போம். அப்போ என்ன ஆச்சு, டெய்லி கடையை சாத்தின உடனே வீட்டுக்கே வர்றது கிடையாது. டைரக்டா பாருக்கே போயிடுறது. அவங்க கூட்டமா நம்ம கடையில உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம உஸ்பேத்திக்கிட்டு, நீதாண்டா கெத்து, நீதாண்டா மச்சா சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டிக்கிட்டே பாருக்கு போயிடுறது. இப்படியே போய் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்குற காசுல பாதி சரக்கு அடிக்கிறது. ஏன்னா
நம்மள புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாத வயசு ஒரு 25, 30 வயசுக்குள்ள இருக்கும்போது சொல்றேன் நானு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்னோட கடை அப்படியே ஃப்ளாப் ஆயிருச்சு. என்னோட பிசினஸ் அப்படியே ஃப்ளாப். நான் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணலாம். அனுபவம் இல்லாம வேற ஏதோ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு என்னோட காசெல்லாம் போயிருச்சு. அப்பதான் என்னோட வாழ்க்கையில அடி விழுகுது எனக்கு. அந்த அடி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அடி தான் என்னோட வாழ்க்கையில எனக்கு முதல் விழுந்த அடி. எனக்கு முதல்ல வாழ்க்கையில கத்துக் குடுத்த பாடமும் அதுதான். இத்தன நாள் என் கூடவே உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்து, "நீ தான்டா கெத்து, நீ தான்டா சூப்பர் மச்சான், நீ தான்டா ஹீரோ" அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்தவங்க, அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அவங்களே என் கூட இருந்து என் கடையில உட்கார்ந்து, எங்க "என்ன நீ தான்டா கெத்து, நீ தான் சூப்பர், இந்த வயசுல நீ பிசினஸ் பண்ற, நீ பிசினஸ் பண்ற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, திடீர்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எங்க வீட்ல என்னோட பிசினஸ் லாஸ் ஆயிட்டு, நான் போட்ட அமௌண்ட் எல்லாம் காலி ஆயிட்டு, நான் அப்போ ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா, நெறைய பேரு "நீ தான்டா கெத்து" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, திடீர்னு யாருமே இல்ல கூட. அப்புறம் அந்த வயசுல நான் சொந்தமா இஎம்ஐ இல்லாம ஃபுல் கேஷ் கட்டி பைக் வாங்கியிருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு பிசினஸ். ஆனா, இப்படி திடீர்னு நான் போட்ட முதலு மொத்தமா போயிட்டு, என்னோட பிசினஸும் லாஸ் ஆயிருச்சு. அத நம்பி நான் நெறைய கடன் வேற வாங்கிட்டு, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, அந்த கடனையும் கட்ட முடியாம ஆயிருச்சு. பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு. அதனால என் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "டேய் அவன் ஐபிஎல்ல பெட்டிங் ஆடிட்டு இருந்தான்டா. ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தான். நான் தான் கெத்துன்ற மாரி ஆடிக்கிட்டு இருந்தான். டெய்லி கூட்டமா ஒரு 10 பேர் கூட்டு போய் சரக்கு அடிச்சுட்டு பெரிய புடுங்கி மாரி பில்டப் குடுத்துட்டு இருந்தான்டா. இப்படிதான்டா ஆவணும். அனுபவிக்கட்டும்" அப்படின்னு என் கூட புடிச்சவங்க, "நீ தான்டா கெத்து" அப்படின்னு சொன்னவங்களே என்ன இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத விட்டுருங்க. சொல்லட்டும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பா கிட்ட போய் இல்லாததெல்லாம் சொல்ட்டாங்க. எங்க அப்பா கிட்ட போய், "உன் பையன் சூதாடிட்டு இருந்தான். அதனால தான் காசெல்லாம் இழந்துட்டான். ஐபிஎல்ல பெட்டிங் விளையாடிட்டு இருந்தா" அப்படின்னு எல்லாம் சொல்லி, எங்க அப்பாவுக்கு ரொம்ப மன உளைச்சல் குடுக்குற மாரி எல்லாம் என் மேல இல்லாத பொருளாத புரளைய சொல்லிட்டாங்க. எங்க அப்பா ரொம்பவே அதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது, இந்த ஃபீலிங்ஸ்னால என்னாச்சு, தினமும் குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால, இப்போ என்னாச்சு, இந்த தோல்விய தாங்கிக்க முடியாம தினமும் குடி அதிகமாயிருச்சு. குடிப்பழக்கம் அதிகமாயிருச்சு. அப்போ எனக்கு யாராவது ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு சொந்தக்காரங்க யாராவது என் எனக்கு "மச்சான் என்னடா உனக்கு வயசாயிருக்கு. இப்பதானே ஒரு 25, 30 வயசு தான் ஆயிருக்கு. இன்னும் வயசு இருக்குடா. இப்பதான் அடி விழுந்திருக்கு தானே. இப்பவே நீ அலர்ட் ஆயிரு. இனிமே இந்த குடிப்பழக்கத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, கொஞ்சம் தைரியமா கடனெல்லாம் முடிச்சிடுறா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் எவனுமே இல்ல. அதுக்கு பதிலா என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "டேய் அப்படி இருந்த நீ, பைக் வாங்கிட்டு, சொந்தமா கடை வச்சுட்டு, நல்லா பிசினஸ் பண்ணிட்டுருந்த. இப்படி ஆயிட்டியேடா" அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்மளோட மன தைரியமே நம்மளுக்கு இல்லாம போயிரணும். நம்ம தன்னம்பிக்கையே செத்துறணும். அந்த மாரி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆகுது, எனக்கு நான் பெரிய இவனா இருந்த போல, இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேனேன்ற மனநிலையில நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, என்னமோ நான் ஒரு 10, 15 ஒரு ரூ. 100,00,00,000 பிசினஸ் பண்ணிக்கிட்டு, அ மாசம் ஆனா ஒரு ரூ. 5,00,00,000 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த லெவலுக்கு என்ன பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த லெவல்ல இருந்து என்னமோ போண்டி ஆயிட்டேன், ஜீரோ ஆயிட்டேன்ற லெவலுக்கு என்னோட மனசு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒண்ணும் இல்லாம தான் இருந்தேன். டெய்லர் கடை வச்சேன். வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சறுக்கல் விழுந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணல. ஏன் நினைக்க தோணலன்னா, நான் தினமும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மனசு, நம்ம உடம்பு மட்டும் வீக் ஆகாது. அந்த குடிச்சிட்டு அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கெத்து, தெம்பு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கும். ஆனா உண்மையாவே அந்த போதை இறங்கிருச்சுன்னா, அப்பதான் நமக்கு, ஐயோ! அடுத்து என்னடா பண்ணணும்? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே! என்னடா பண்றது? வாழ்க்கையே போயிருச்சே! அவ்வளோதானா நம்ம வாழ்க்கைன்ற மாரி ஒரு தோல்வி மனப்பான்மை தான் வருமே தவிர, குடிபோதைக்கு அடிமையானா, கெத்தா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற தன்னம்பிக்கையே போயிரும். இந்த குடிப்பழக்கம் நம்ம உடம்ப மட்டும் கெடுக்காது. நம்மளோட தன்னம்பிக்கையும் சேர்த்து சாகடிக்கும்.
இப்படிதான் என்னோட தன்னம்பிக்கையே நான் இழந்துட்டேன். இழந்துட்டு ரொம்பவே குடி போதைக்கு அடிமையாயிட்டு வீட்ல இப்போ கடன் கூட வாங்கி நெறைய கடை பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது நெறைய கடன் குடுப்பாய்ங்க. ஸோ அந்த கடன் வாங்கிட்டு இப்படி போயிட்டு இருந்த திடீர்னு என்னோட பிசினஸ் ஸ்டாப் ஆனதும் கடன் அ தொல்லை ரொம்ப அதிகமாயிருச்சு. கடைக்காரங்க வந்து கழுத்த நெரிக்கிற அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் காச குட்றா, காச குட்றா, காச குட்றா" அப்படின்னு. கூட இருந்த எவனுமே அவன் யாரும் எனக்கு காசு குடுத்து உதவி பண்ணியிருக்க வேண்டாம். அவங்க ஜஸ்ட் "ஏய் மச்சான் விட்றா, இப்பதான் இந்த மாரி ஆயிருக்கு. நீ வந்து குடிப்பழக்கத்த விட்டுட்டு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ற" அப்படின்னு சொல்லாம, எல்லாருமே நெகட்டிவா "டேய் எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியேடா" அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமோ நான் ஒரு பெரிய பொறக்கும்போதே பெரிய கோடீஸ்வரனா பொறந்து, இப்போ ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட மனநிலையும் அந்த மாரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ நான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தேன். இப்பதான் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்தது போல என்னோட மனநிலை அப்படி ஆயிருச்சு. ஏன்னா நான் போதைக்கு அடிமையா இருந்ததுனால. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை, திடீர்னு நான் இந்த பழக்கம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. அப்போ நான் இங்க கடன் தொல்லை தாங்க முடியாம என் பொண்ணு எ அப்பதான் எனக்கு குழந்தை பொறக்குது. என் பொண்ணுக்கு 1 வயசு ஆகும்போது நான் என்ன பண்றேன், வீட்ல சொல்லிட்டு இங்க இருந்த கடன் தொல்லை இங்க கடன் அடைக்க முடியாது. நான் பெங்களூர் போய் வெளியூர் போய் நான் வந்து சம்பாதிச்சு கடன் அடைச்சிடுறேன் அப்படின்ட்டு, இங்க கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போனதுக்கப்புறம் என்னாச்சு, அங்க போனதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு அது ஒரு சாக்காயிருச்சு. அது எப்படின்னா, "ஐய்யய்யோ! என் ஃபேமிலிய விட்டுட்டு வந்துட்டேனே, என் சின்ன குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனே" அப்படின்ற அந்த ஒரு சாக்க வச்சுக்கிட்டு தினமும் குடிக்க வேண்டியது. மாசம் பூர்த்தி வேலை செய்ய வேண்டியது. ஒரு 10,000 15,000 சம்பாதிக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடியே டெய்லி கடன் வாங்கிட்டு ஒரு ரூ. 100 ரூ. 200 சரக்கு அடிக்க வேண்டியது. ஐயய்யோ! என்னோட சின்ன குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனே, என்னோட ஒய்ஃப விட்டுட்டு வந்துட்டேனே, இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்ட்டு ரொம்பவே ஏதாவது ஒரு சாக்க வச்சு குடிக்க வேண்டியது தான். அந்த பழக்கம் நம்மள அப்படி இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பழக்கத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு, அந்த போதை பழக்கத்துக்குள்ள. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பெங்களூர்லயே ஒரு 5, 6 வருஷம் இப்படியே வேஸ்ட்டாவே போயிருச்சு. பெங்களூர் போறது, சம்பாதிக்கிறது, குடிக்கிறது, எப்பயாச்சும் வந்து ஃபேமிலிய பார்க்கறது, கடன் அடைச்ச பாடு கிடையாது. மேலும் மேலும் கடன் தான் ஆயிட்டிருக்கு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது, இப்படியே ஆயிட்டு, வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. அப்பதான் அப்படியே போயிட்டுருக்கும்போது, மறுபடியும் ஊருக்கு வந்தாச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிறகு என்ன ஆயிருச்சு, கோவிட் இருக்கும்போது சரக்கு கடையெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ 2, 3 மாசம் குடி இல்ல, ஒண்ணுமே இல்ல. நல்லா இருந்தோம், ஹேப்பியா இருந்தோம். வயக்காட்டுல நம்ம சொந்த வயக்காட்டுல போய் ஏதாவது வேலை செய்றது, ஏதாவது சின்னதா வேலை எதுவும் இருந்தா செய்றது, இல்லன்னா வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இருந்தது. திடீர்னு என்ன பண்ட்டாங்க, கோவிட் வந்து லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டு, காலையிலே கடைய தொறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப புடிச்சது பாருங்க மறுபடியும் சனிய. அப்ப என்ன பண்றது, எல்லாமே ஊர்ல இருந்தோமே எல்லார் கூடயும் சேர்ந்து காலையில 6 மணிக்கே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது என்னைக்கோ ஒரு நாள் இப்படின்னு போயிட்டு இருந்த பழக்கம், திடீர்னு என்னாச்சு, இந்த பழக்கம் டெய்லி காலையில போய் சரக்கு அடிக்கணுன்ற மாரி மாறிருச்சு. ஸ்டார்ட்டிங்ல அந்த நான் தான் ட்ரிங்க்ஸ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது என்னோட வாழ்க்கைய குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம நான் இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. வீட்ல அப்பதான் வீட்ல வந்து ஓஹோ! ரொம்ப ஓவர் ஆயிருச்சு. இவன் வாழ்க்கையே தடுமாறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி வீட்டுக்காரரு, என் மச்சான், என் ஒய்ஃபு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. போக, போக, போக என்னாச்சு, என்னால சரக்கே இல்லாம இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு போயாச்சு. அந்த அளவுக்கு என்ன அடிமைப்படுத்திருச்சு இந்த பழக்கம். அப்புறம் தான் யோசிக்கிறேன், என்னடா இப்படி ஆயிட்டோமே! அப்புறம் தான் யோசிக்கிறேன், சரி நம்ம இந்த அளவுக்கு ஆகக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. ஏதாவது ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி வந்தா கத்துக்கிற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனா, திடீர்னு இப்படி ஒரு 5 வருஷத்துக்குள்ள என்னோட வாழ்க்கையே ட்ராக் தடுமாறி, அப்படியே போதை பழக்கத்துக்கு போயிட்டு போதைக்கு அடிமையே ஆயிட்டேன். பழக்கத்துக்கு இல்ல, பழக்கம் இல்ல. அது இல்லன்னா இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு காலையில இவங்க எல்லாரும் எந்திச்சிட்டாங்கன்னா, என்ன குடிக்க அனுப்ப விட மாட்டாங்கன்ட்டு நான் 5:45க்கு எந்திச்சு சரக்கு விக்கிற இடத்துக்கு போயிருவேன். பிளாக்ல விப்பாங்க எங்கேயாவது வெளிய. அங்க போய் அவங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து,
நெறைய பேர் வருவாங்க. அப்பதான் நெனைக்கிறேன், நான் மட்டும் தான் கிடையாது. இந்த மாரி நெறைய பேர் போதைக்கு அடிமையா இருக்காங்கன்னு. அப்படி போயிட்டு சரக்கு அடிச்சிருவேன். சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். வீட்டுக்கு போனா ஸ்மெல் வருமே, திட்டுவாங்களே அப்படின்னு அங்கேயே உட்காந்துருப்பேன். இப்படியே போகும். வீட்ல வந்து தம்பியெல்லாம் தேடிட்டு வருவா, "வாடா என்னடா இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு. ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். இவுங்க படுற பாட பார்த்து அப்புறம் தான் எனக்கு புரியுது. என்னடா இப்படி ஆயிட்டோமே! அப்பதான் நான் என்னையே ரியலைஸ் பண்ணிக்கிறேன். என்னடா நான் ஒரு அறிவாளி. நல்ல எல்லாம் நாளும் தெரிஞ்ச பையன். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு நெறைய கனவு வச்சிருக்கிறவன், நான் இப்படி போதைக்கு அடிமையாயிட்டேனே அப்படின்ட்டு, போதையிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னு டிசைட் பண்றேன். அப்பதான் நான் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த பழக்கத்திலிருந்து எனக்கு வெளியவே வர முடியல. எப்படியாவது வெளிய வந்துரணும். சா குடிச்சிருப்பேன். சாயந்தரம் நெனச்சுக்குவேன். இல்ல நாளையிலிருந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே தைரியமா நல்லா சாப்பிட்டு வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவேன். சாமியெல்லாம் தொட்டு ப்ராமிஸ் பண்ணி நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுப்பேன். எல்லாரும் கைய வச்சு ப்ராமிஸ் பண்ணி குடிக்கக்கூடாது. குழந்தையெல்லாம் அதெல்லாம் சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லார் மேலயும் சத்தியம் பண்ணிட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பேன். திடீர்னு எவனாச்சும் ஃபோன் பண்ணிருவான். "டேய் என்னண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? வாங்கண்ணா" அப்படிம்பான். இல்ல எவனாவது ஃப்ரெண்டா இருப்பான். "அவன் மச்சான் எங்கடா இருக்க? வா" அப்படிம்பான். இப்படியே போ தி அ சரி குடிக்கக்கூடாதுன்னு போவேன். அவங்கள பார்த்து அவங்க குடிக்கும்போது அப்படியே நமக்கும் ஆசை வந்துரும். அப்படியே சரக்கு அடிச்சிடுறது. கொஞ்சம் அடி கொஞ்சம் ஒரே ஒரு கட்டிங் போட்டு போயிரலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா, போனா சாயந்தரம் வரைக்கும் பார்லயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். வர்றவங்க பூரா வர்றவங்க போறவங்க கூட எல்லாம் உட்காந்து குடிச்சு, நைட்டு எப்படி வீட்டுக்கு வருவோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாயிட்டேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓஹோ! நான் சரக்கு இப்போ குடிப்பழக்கம் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. குடிப்பழக்கத்தோட கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிசைட் பண்றேன். சரி, இப்படியே அப்ப யோசிக்கிறேன். திடீர்னு அப்படியே வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும்போது, என்னோட பொண்ணு 1 வயசு இருக்கும்போது நான் பெங்களூர் போனவன், மறுபடியும் ஊருக்கு மறுபடியும் கடை வச்சு, கடன் வாங்கி, கடன் வாங்கு, கடன் கட்டு, கடன் வாங்கு, கடன் கட்டு இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கை, இப்போ ஒரு திடீர்னு நெனச்சு பார்க்கும்போது, என்னோட பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்குது. அப்போ இத்தன வருஷம் என்னோட 10, 12 வருஷத்த இந்த குடிப்பழக்கம் என் வாழ்க்கையே நாசமாக்கிருச்சே அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு, இந்த பழக்கத்திலிருந்து எப்படியாவது வெளிய வந்துரணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு, பழக்கத்த விட்டுறலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணிருவேன். ஒரு 4 நாள் இருப்பேன். 1 வாரம் இருப்பேன். ஏதாவது ஒரு ஃபங்ஷனுன்னா போய் கொஞ்சம் குடிச்சா போதும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு கத. இனி 1 மாசம், 2 மாசம் நம்மள நிறுத்தவே முடியாது. குடி, 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 குடி மட்டும்தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் நெனைப்பேன், ச்சே! என்னடா இப்படி ஆயிட்டேனே! இதிலிருந்து வெளிய வந்துரணும்னு நெனைப்பேன். விட முடியாது. 1 வாரம் இருப்பேன். மறுபடியும் குடிச்சிருவேன். 1 மாசம் இருப்பேன். மறுபடி யாரு கூடயாவது ஃப்ரெண்டு கூட யாரோ சேர்ந்துட்டு குடிச்சேன்னா, ஒரு மாசக்கணக்குல குடிச்சிருவேன். மறுபடியும் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் யோசிப்பேன். விட்டுறணும்னு யோசிப்பேன். விட்டுருவேன். விட்டுட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் இருப்பேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு பண்டிகை, ஒரு ஃபங்ஷன்னு யார் கூடயாவது கொஞ்சம் போய் ஒரு கட்டிங் போட்டேன்னா என் கதை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்மள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னாலயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த போதை என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குடிப்பழக்கம். அப்புறம் தான் நான் ஓவரா ஒரு முடியும். நான் ஏதாவது சாதிக்கணும். ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருக்கு? ம் என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்தா. நான் தான் வேணும்னு அடம் புடிச்சு கல்யாணம் பண்ணா. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணா. அவளுக்கு இந்த அளவுக்கு வலி குடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு சின்ன புள்ளையா இருந்தது. இப்ப பார்த்தா வயசுக்கு வந்தாச்சு. ஃபங்ஷன் எல்லாம் பண்ணியாச்சு அப்பவே. இப்ப பார்த்தா 10த் படிக்குது. இனிமே என் புள்ள என்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க அப்பா யாரு? உங்க அப்பா என்ன பண்றாருன்னு என் புள்ள என்ன பதில் சொல்ல போகும்? இதெல்லாம் நெனச்சு நெனச்சு ரொம்பவே மனக்குழப்பமா வரும். அப்புறம் திடீர்னு அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே என் கூட பேசுறத ரொம்ப இது பண்ணிட்டாங்க. "என்னண்ணா இப்படி ஆயிட்டே நீ?" அப்படின்னு ரொம்ப அவங்கள சங்கடப்படுத்துவேன். என்னடா நம்ம குடிப்பழக்கத்தினால மொத்த குடும்பமுமே இப்படி நொந்து போதே அப்படின்னு எல்லாம் யோசிப்பேன். இதனாலேயே நான் சரக்கு விட்டுறணும்னு நெனச்சுக்குவேன். ஆனா விட முடியாது.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சரி இனிமே குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுவேன். ஒரு 4 மாசம் இருந்தேன். 5 மாசம், 6 மாசம் இருந்துருவேன். ஏதாவது ஒரு ஃபங்ஷனுன்னா, பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் குடிச்சேன்னா அவ்வளோதான். அப்ப நான் யோசிப்பேன். ஒரு 3 மாசம், 4 மாசம் குடிக்காம இருக்கும்போது, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எவ்வளோ அன்பா பார்த்துக்குவாங்க. என் தங்கச்சி, தம்பி, என் ஒய்ஃப், என் குழந்தை, எங்க அம்மா, என் தங்கச்சி வீட்டுக்காரர், என் மச்சான், தங்கச்சி பசங்க எல்லாருமே என்ன அந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்க. எனக்கு மரியாதை குடுப்பாங்க. அவ்வளோ இது பார்த்துக்குவாங்க. ஆனா நான் குடிச்சு மறுபடியும் ஒரு 1 மாசம், 2 மாசம் போதையில அடிமையாயிட்டு விழுந்து கிடக்கும்போது, அவங்க மூஞ்சி பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்கும். அவங்க என் கூட பேசுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நினைச்சு வாழ்க்கைய வெறுத்துட்டு, பேசாம செத்து போயிரலாமான்ற அளவுக்கெல்லாம் மைண்ட் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணும். ஏன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி இந்த போதை பழக்கம் வந்து நம்மளோட உடம்ப மட்டும் சாகடிக்காது. மொத்தம் நம்ம தன்னம்பிக்கையும் சேர்த்து சாகடிக்கும். அந்த லெவலுக்கு நான் வந்து 0ன்ற லெவலுக்கு என்னோட மனநிலை போயிருச்சு. இப்படியே இருக்கும்போது தான் சரி, நான் ஒரு டிசைட் எடுத்தேன். சரி, நான் எதனால குடிக்கிறேன்? முதல்ல குடிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து நெறைய வீடியோ பார்ப்பேன். எப்படியாவது இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளிய வந்துரணும் அப்படின்னு நெறைய வீடியோ பார்ப்பேன். வாழ்க்கையில எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி இருக்கு. ஏன்னா, உண்மையாலுமே என்னடா இவன் வளர்றான் அப்படின்னு நெனச்சுக்க வேண்டாம். உண்மையாலுமே சொல்றேன். நான் ஏதாவது சாதிக்கணுன்ற வெறி இருக்கு. நான் சாதிப்பேன்ற நம்பிக்கையும் இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்தா கத்துக்கிற ஆசையும் இருக்கு. அதுக்கு திறமையும் இருக்கு எனக்கு. இருந்தாலும் இந்த பழக்கத்தினால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அப்பதான் ஓகே. அப்பதான் ஒரு சில வீடியோஸ் நெறைய வீடியோ பார்ப்பேன் YouTubeல எல்லாம். குடி பழக்கத்திலிருந்து எப்படி வெளிய வரணும், இப்படியெல்லாம் பார்ப்பேன். டாக்டர்ஸ் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். ஏதாவது மெடிசின் அப்பதான் நான் யோசிச்சேன். மெடிசனும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நம்ம மனசு தானே அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. ஸோ ஒரு டிசைட் எடுக்கிறேன். எதனால நான் குடிக்கிறேன்? முதல்ல குடிக்கிறதுக்கு என்ன ரீசன்? அத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்பதான் நான் யோசிக்கிறேன். எனக்கு நான் கடன் வாங்குறேன்ல, அதுதான் என்னோட பிரச்சனை குடிக்கிறதுக்குன்னு நான் கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்றேன். வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா குடிப்பழக்கம். ஆனா அளவுக்கு மீறி கடன் வாங்கியிருக்கேன். இதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ நான் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறேன்னா, மாசத்துக்கு ஒரு ரூ. 30,000 ஆகும். மாசத்துக்கு ஒரு ரூ. 35,000 கடன் கட்டணும்னா எப்படி முடியும்? அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன். வீட்ல சொல்றவங்க பேச்ச கேட்காம, அந்த குழுவுல சேர்ந்து கடன் வாங்கு, இந்த குழுவுல சேர்ந்து கடன் வாங்குன்னு பொம்பளைங்க குழுவுக்கெல்லாம் ஒய்ஃப சேர்த்து கடன் வாங்கி வச்சுக்கிட்டு, இப்படி போதைய போட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன்னா, கடன் எப்படி கட்டுவேன்? ஸோ, என்னோட பிரச்சனை என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கடன் பிரச்சனை. அந்த ப்ரெஷர்னால தான் இப்போ கடன் வாங்கி மறுபடி கடை வச்சேன். கடை வச்சுட்டு, அங்க கடை வச்ச பிறகு என்னாச்சுன்னா, இத்தன வருஷம் நான் வந்து குடிகாரன் அப்படின்ற பேர் எடுத்துட்டேன். ஸோ, இவன் கிட்ட துணிய குடுத்தோம்னா, ஒழுங்கா தைக்க மாட்டான்டா, இவன் ஒரு குடிகாரன் அப்படின்ட்டு எனக்கு பிசினஸ் வந்து மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருச்சு. மறுபடியும் இப்போ போன வருஷம் 2025ல. அப்போ மறுபடியும் 8,00,000 கடன். மறுபடியும் குடிப்பழக்கம். இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தேன். அப்பதான் நான் யோசிக்கிறேன், இப்ப சொன்ன விஷயத்த. கடன் கட்ட முடியாது. கடன்காரன் காலையில வீட்டுக்கு வருவான். வந்து டென்ஷன் குடுப்பான்னு தானே குடிக்கிறேன். ஸோ, இந்த கடனையே அடைச்சுட்டோம்னா, நமக்கு குடிக்கிறதுக்கு ரீசனே இல்லையே! அப்படின்னு யோசிச்சு ஒரு டிசைட் பண்ணேன். கரெக்ட்டா 2025 ஜூன் மாசம். ஜூன் 1ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். நான் ஒரு ஸ்டிக்கர் எழுதி வச்சிருக்கேன். அதுல நான் போட்டிருக்கேன். மாசம் மாசம் ரூ. 35,000 கட்டணும் கடன். சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடன் காசுல என்ன பண்ணேன், நான் வந்து இப்போ எங்க ஏரியாவுல ஒரு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது, அங்க போய் கையில காசு ஒரு ரூ. 40,000 இருக்கு. செகண்ட் ஹேண்ட் பைக் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, போய் செகண்ட் ஹேண்ட் பைக் கேட்டா ரூ. 60,000 ரூ. 70,000 அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இது ஒத்து வராது. மறுபடியும் கடன் வாங்க முடியாது அப்படின்ட்டு, சும்மா இப்படியே வந்துட்டுருக்கும்போது, நான் டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, என்னோட மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா, ஒரு கடைக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ண குடுப்பேன். அந்த கடைய கிராஸ் பண்ணிட்டு வரும்போது, ஒரு பவர் மிஷின் வச்சிருந்தாப்புல. அத பார்த்துட்டு, சரி நம்ம எதுக்கு அங்க இது பண்ணணும்?
பேசாம இந்த மிஷின் வாங்கிரலாமே அப்படின்னு அந்த 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 நொடியில முடிவு எடுத்துட்டேன். அந்த நொடியில போயி எதுவுமே யோசிக்கல. ஒய்ஃப் கிட்டயும் சொல்ல ஒண்ணுமே இல்ல. காசு கையில இருந்துச்சு. போனேன் கடைக்கு போனேன். "அண்ணா இந்த மிஷின் எவ்வளோண்ணா?" அப்படின்னு. ட்ரையல் எல்லாம் ஓட்டி பார்த்தேன் பவர் மிஷினு. ரூ. 25,000 அப்படின்னு சொன்னாப்புல. சரிண்ணா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரூ. 5,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட வாழ்க்கையில ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு நான் எடுத்த ஒரு நல்ல டிசிஷன்னா நான் ஒரு பவர் மிஷின் வாங்கினது. அப்புறம் அந்த பவர் மிஷின் வாங்கினேன். வாங்கிட்டு இந்த மாதிரிம்மா நான் வந்து மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு மிஷின் அ திருப்பி நாளைக்கு போயிட்டு மீதி காசெல்லாம் குடுத்துட்டு மிஷின் எடுத்துட்டு வந்துட்டேன். மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்பதான் உட்காந்து என் ஒய்ஃப உட்கார வச்சுக்கிட்டு, அப்போ குடியிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னோட என்ன ரீசன் நான் குடிக்க என்ன ரீசன்ன்றதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ, என் ஒய்ஃப உட்கார வச்சுக்கிட்டு, இப்போ கடன் எவ்வளோ இருக்கு? எத்தன குழுவுல நம்ம சேர்ந்திருக்கோம்? மாசம் மாசம் எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கோம்? எல்லா கணக்கையும் பார்த்துட்டு டிசைட் பண்றேன். மாசம் மாசம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசத்துல 5 வாரம் வந்துரும்ல. அப்பல்லாம் ரூ. 35,000 40,000 வந்துரும். ஸோ, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 13 மாசம் கரெக்ட்டா ரூ. 35,000 40,000 கட்டிக்கிட்டே வந்துட்டோம்னா, நம்ம கடன் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு கடனே இல்லன்னா, நம்ம குடிக்கிறதுக்கு டென்ஷன் இருக்காது. அப்படின்னு நினைச்சிட்டு டிசைட் பண்ணி நான் எழுதி ஒட்டுறேன். என்னோட மிஷினுக்கு முன்னாடியே எழுதி ஒட்டுறேன். 13 மாசம் அப்படின்னு 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இப்படின்னு கவுண்டவுன் வரிசையில எழுதி ஒட்டிக்கிட்டு, அன்னையிலிருந்து நான் வேலைய ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் போயிட்டு டவுனுக்கு போயிட்டு ஒரு 2 கடையில ஆனா இந்த மாரி நான் டெய்லர் வேலை நல்லா செய்றேன்னா, ஏன்னா எனக்கு இந்த தொழில வந்து நல்லா கத்துக் குடுத்தாரு என்னோட குருநாதர் விமல் அண்ணா இறந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் பெங்களூர்ல தினேஷ் அண்ணா அப்படின்னு. அவங்க 2 பேரும் தான் எனக்கு சோறு இப்ப கூட நான் அந்த டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க தான் என்னோட தெய்வம். ஆனா என்னோட முதல் குருநாதர் டெய்லர் வேலைய சொல்லிக் குடுத்தவர் ஒரு தமிழர். அவர் வந்து இறந்துட்டாப்புல. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப யங் ஏஜ்லயே ஏதோ உடம்புல பிரச்சனைன்னு இறந்துட்டாப்புல. அந்த அண்ணா. அப்புறம் தினேஷ் அண்ணா. அவங்க 2 பேரும் எனக்கு தொழில் நல்லா செஞ்சு கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்னோட தொழில்ல நான் கிங். இப்போ நான் சொல்லிக்கிறேன். பெருமையா சொல்லிக்குவேன். வேலையில நான் கிங் எப்பவுமே. ஸோ, கடைக்கு போயிட்டு ஆனா இந்த மாரி பீஸ் ஒர்க் இருந்தா குடுங்க. நான் வேலை செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டு கடைக்கு போய் பீஸ் ஒர்க் வாங்கிட்டு வந்து டெய்லி தைக்க ஆரம்பிச்சேன். டெய்லி ரூ. 1000 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி ரூ. 1000 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே வேலை செய்ய செய்ய ஆரம்பிச்சேன். அத வந்து முன்னாடியே எழுதி ஒட்டிக்கிட்டேன். நான் இப்படி உட்கார்ந்து தைக்கிறேன்னா, முன்னாடியே எனக்கு இத்தன மாசம் கடன் இருக்குன்றது கண்ணுக்கு முன்னாடியே தெரியணும். ஸோ, அத வந்து அப்படியே கவுண்டவுன் இதுல எழுதி ஒட்டிக்கிட்டு, அத வந்து அந்த இத பார்த்துக்கிட்டே நான் வேலை செய்வேன். அப்பதான் வந்து என்னோட மனசு வந்து டைவர்ட் ஆகாது. அப்போ 1 மாசம், 2 மாசம் முடியும்போது அந்த மாசத்த வந்து இன்டூ போட்டு நான் அடிச்சிருவேன். அப்போ அத பார்க்கும்போது, ஒரு 1 மாசம் முடிஞ்சு இன்னொரு 12 மாசம் தான் இருக்கு அப்படின்னு நான் எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாரி எழுதிக்குவேன். அப்படி எழுதிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் உண்மையாவே இப்படியே போயிட்டு இருப்பேன். 2 மாசம், 3 மாசம் முடியும். அப்போ மறுபடியும் குடிச்சிருவேன். அப்போ என்ன ஆகும்னா, அத பார்க்கும்போது வீட்ல வந்து படுத்துட்டு இருப்பேன். குடிச்சிட்டு எந்திச்சு பார்க்கும்போது, அட இன்னும் 3 மாசம் முடிஞ்சுச்சு. இன்னொரு 7 மாசம் தானே இந்த இந்த குடிப்பழக்கத்த விட்டுட்டு இப்ப இருக்கிற மாரியே பண்ணிரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் குடிப்பழக்கத்த விட்டுருவேன். விட்டுட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே கரெக்ட்டா இந்த வருஷம் இந்த மாசம் நான் இந்த வீடியோ வந்து ஜூலை மாசம் 20ஆம் தேதி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் 2ஆம் தேதிக்கு என்னோட கடன் 8,00,000 கடனையும் அடைச்சுட்டேன். 8,00,000 கடன் அடைச்சதும் வந்துச்சு பாருங்க ஒரு வெறி. உண்மையாலுமே இப்பதான் வாழ்க்கை, இப்பதான்டா இப்பதான் என்ன புதுசா பொறந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அன்னைக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு உண்மையாலுமே நான் வாழ்க்கையில செஞ்ச 2 விஷயம் மட்டுமே என்ன வந்து காப்பாத்திருச்சு. நான் செஞ்ச விஷயம், என்ன லவ் பண்ண, என்ன விரும்பின என்னோட காதலிய நான் வந்து கைப்பிடிச்சது. உண்மையாலுமே அவளெல்லாம் எனக்கு கடவுள் குடுத்த வரம். இந்த புள்ள இல்லன்னா உண்மையாலுமே நான் செத்துருப்பேன். அந்த அளவுக்கு நான் கத்துக் குடுத்துட்டேன் டெய்லர் வேலை அவளுக்குமே. ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம். அவ 12 மணி வரைக்கும் தைப்பா. ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து மதியத்துக்கு மேல தைப்பா. இப்படி தைச்சு தைச்சு அவளுக்கே உடம்பு முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. நான் செஞ்ச கடனால, என்னோட குடி போதையினால அவளுக்கு மன உளைச்சல்,
உ- உடம்பு உளைச்சல் எல்லாமே குடுத்து, இருந்தாலுமே அவ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தெம்பூட்டுவா. எனக்கு தெம்பூட்டுன ஒரே ஒருத்தி அவ தான். "டேய் உன்னோட கேரக்டர் எனக்கு தெரியும்டா. உனக்கு திறமை இருக்கு. உன்னோட வீக்னஸ் இது ஒண்ணுதான். தயவு செஞ்சு இத விட்டுருன்னு" கதறி அழுதா. அப்ப எல்லாம் நான் புரிஞ்சுக்கல. ஆனா அவ செய்ற வேலை, அவ பண்ற தியாகம், எங்க அப்பா, அம்மா படுற கஷ்டம் என் மேல, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, என்னோட திறமை மட்டும் என்னோட திறமைய என் மேல நம்பிக்கை வச்சு என் ஒய்ஃப் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணா. ஏன்னா நான் ஒருத்தன் வேலை செஞ்சு, குடும்பத்த பார்த்துக்கிட்டு, புள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு, ரூ. 35,000 ரூ. 40,000 மாச கடன் எப்படி கட்ட முடியும்? அதுல எனக்கு தோளோட தோளா நின்னது என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் கூட நின்னா, அவளோட சப்போர்ட் பண்ணா. நானும் அப்புறம் இந்த வேலையில இன்வால்வ் ஆயிட்டு அத எழுதி ஒட்டுன பிறகு, நான் வந்து என்னோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டேன். இப்போ கடைசியா நான் சரக்கடிச்சே 8 மாசம் ஆயிருச்சு. 8 மாசத்துக்கு அப்புறம் இப்படி மாசம் மாசம் வேற யார்ட்டயாவது, "அண்ணா ரூ. 5,000 குடுங்கண்ணா, ரூ. 2,000 குடுங்கண்ணா, மச்சான் ரூ. 2,000 குட்றா" அப்படின்னு கடன் வாங்கி வாங்கி ஒரு 10 வருஷம் வாழ்க்கையில ரொம்ப நரகமா பார்த்துட்டேன். என் ஒய்ஃப் கூட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருமே, "இல்லடி குடுக்குறேன்டி, இந்த மாரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இந்த மாசம். கடன் கட்டுறதுக்கு ஒரு ரூ. 2,000 குடு, ரூ. 1,000 குடு" அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டு கேட்டுட்டு இருந்தவளுக்கு ஒரு போன மாசம் ஒரு கடன் இருந்துச்சு. அதுக்கு வந்து வாரம் வாரம் ரூ. 2,500 கட்டணும். அப்போ மாசத்துக்கு அதுக்கு மட்டுமே ரூ. 10,000 ஆகும். அது வாரத்துல 5 வாரம் வந்துருச்சுன்னா, மாசத்துல 5 வாரம் வந்துருச்சுன்னா ரூ. 12,500 வரும். எல்லா கடனையும் முடிச்சுட்டோம். ஸோ, அதுக்கும் கடன்னு பார்க்கும்போது, இதுவும் இன்னும் எத்தன நாள் இருக்கோ கட்டணும்னு தெரியலையே அப்படின்னு காச ரெடி பண்ணிக்கிட்டு 2 பேருமே போனோம். போய் விசாரிக்கிறோமா, இன்னும் எத்தன நாள் கடன் கட்டணும்? இன்னும் எத்தன மாசம் இருக்குன்னு விசாரிக்கலாமா? இது ஒண்ணு தான் இருக்கு. எல்லா கடனும் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு காச ரெடி பண்ணிட்டு போனோம். போனப்போ அவரு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, "உங்க கடன் போன வாரமே முடிஞ்சுங்க" அப்படின்னு சொன்னப்போ, என் ஒய்ஃப் முகத்துல ஒரு சந்தோஷத்த பார்த்தேன். அந்த சந்தோஷத்த விட எனக்கு இந்த போதையில கிடைக்கிற சந்தோஷம் ஒண்ணும் இல்லன்ற மாரி ஆயிருச்சு. இத்தன நாள் நான் போதையில இருந்தது, அதில்லடா சந்தோஷம். இப்போ என் ஒய்ஃப் முகத்துல பார்க்குறேல்ல சந்தோஷம். இதுதான் உண்மையான போதை. இந்த மாரி போதையத்தான் நீ அனுபவிக்கணுமே தவிர, இந்த குடிப்பழக்கத்தினாலயோ, இல்ல வேற 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 இந்த கெட்ட பழக்கத்தினால எடுக்கிற போதையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் உண்மையான சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. அப்பதான் வாழ்க்கையில எனக்கு நான் மறுபடி பொறந்த மாரி ஆச்சு. ஏன்னா, ஒரு 15 வருஷம் கடனுக்குள்ளேயே விழுந்து கடந்து அந்த கடன்னால நெறைய இழந்து, அப்பா இடையில இறந்துட்டாரு. அப்பல்லாம் நான் ரொம்ப போதைக்கு அடிமையாயிட்டேன். எங்க அப்பா இறந்த அன்னைக்கு கூட நான் அழல. அந்த அளவுக்கு என் உடம்பு, மனசு எல்லாம் ஒரு மாரி சரக்கு, சரக்கு, சரக்கு. தண்ணி எப்படியாவது போய் ஒரு கேப் கிடைச்சா போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துரணுன்ற மாரி தான் என்னோட மென்டாலிட்டியே இருந்துச்சு. இப்போ கடைசியா 13 மாசமா நான் எழுதி ஒட்டுன பிறகு அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து, இன்னைக்கு இவ்ளோ ஹேப்பியா பேசிக்கிட்டு இருக்கேன்னா, உண்மையாலுமே இனிமே இப்பதான் என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே நான் நான் நெறைய கனவு இருக்கு எனக்கு. எனக்கு இப்போ 42 வயசு. ஆனா நெறைய பேர் யோசிச்சுக்குவாங்க, 42 வயசாயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. நான் ஏதாவது சாதிக்க பொறந்தவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, கண்டிப்பா வாழ்க்கையில பெருசா ஏதாவது நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சே காட்டுவேன். அது மிஸ்ஸே கிடையாது. இத்தன நாள் வாழ்ந்தது வாழ்க்கை கிடையாது. இனிமே நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு சந்தோஷமா என் குடும்பத்தோட வாழப்போறேன். ஆனா, நான் ரொம்ப என்னோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னா, ரொம்பவே மோசமா இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து நான் வீடியோவா பண்ண போறேன். நான் வந்து இன்னும் எண்ணி ஒரு 3 வருஷத்துல இப்போ 2026 ஜூலை மாசம் 2030க்குள்ள நான் இருக்கிற நிலைமையே வேற. என்னோட வாழ்க்கைய நான் மாத்தி காட்டுவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, திறமை இருக்கு. விடாமுயற்சி எடுத்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படின்றது நான் குடிக்கு அடிமையா இருக்கும்போதும் நம்புவேன். இப்பவும் நம்புவேன். எப்பவும் நம்புவேன். அதத்தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஸோ, அடுத்தடுத்து என்னோட வாழ்க்கையில நான் என்ன போறேன்? இப்போ நான் 0லிருந்து ஆரம்பிக்க போறேன் என்னோட வாழ்க்கைய. ஸோ, அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போறேன் என்னோட வாழ்க்கையிலன்றத வாரம் வாரம் வீடியோவா எடுத்து போடப் போறேன். ஸோ, தயவு செஞ்சு என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட லைஃப் ஜர்னியில இப்படியும் பண்ண முடியுமா? வாழ்க்கைய இழந்தவங்களும் மறுபடியும் ஏதாவது பண்ண முடியுமான்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நான் ஏதாவது அச்சீவ் பண்ணியே தீருவேன். இது
என்னோட லட்சியம். நான் என்ன பண்ணணும், பண்ண போற அடுத்த பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் இது சேனல் பேனர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்து நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே சும்மா வேற லெவலுக்கு இருக்கும். வாங்க கூடவே நம்மளோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். என்னோட ஜெர்னியில நீங்களும் என் கூடவே டிராவல் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.